இந்த ஃப்ரிட்ஜ்ல வாங்கி வச்சிருந்த கேரட் ஒரு டப்பால எடுக்காம கொஞ்சம் நெறையவே இருந்தது. இப்ப அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு ஏதாவது குடிச்சா நல்லாருக்கும்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட்டு கேரட் மேல இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு ரஃப்பா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இனி ஒரு பிரஷர் குக்கர்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கேரட்ட ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த நெய்யில வதக்கி விட்டுக்கலாம். நான் மொத்தமா 3 கேரட் எடுத்திருந்தேன். அந்த கேரட் முங்குற அளவுக்கு பால் சேர்க்கணும். 1 டம்ளர் பால் அளவு கரெக்ட்டா இருந்தது. பிரஷர் குக்கர்ல 2 விசில் மீடியம் ஹீட்ல வச்சு எடுத்துட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல அந்த பாலோட சேர்த்து அரைச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா அரைச்சுக்கணும். இப்ப இன்னொரு பேன்ல 2 கப் அளவுக்கு ஆல்ரெடி காய்ச்சின பால் சேர்த்திருக்கேன். அது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருந்த கேரட் பியூரி சேர்த்துட்டு, எக்ஸ்ட்ராவா 1 கப் அளவுக்கு தண்ணி அதையும் அந்த மிக்ஸி ஜார்லயே கலந்து சேர்த்துக்கிறேன். ஸ்வீட்னஸ்க்கு கண்டென்ஸ்ட் மில்க் 6 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு கொதி கொதிச்சு வந்தாலே போதும். டேஸ்டியான கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு. சூடா சாப்பிடுறத விட சில்லுன்னு சாப்பிட்டா நல்லாருக்கும். அதனால ஒரு 1/2 மணி நேரம் போல ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு, அதுக்கப்புறமா சர்வ் பண்றப்போ கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் மேல போட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. நேத்து நம்ம சேனல்ல ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். வீடியோட லிங்க் இங்க ஆரோ மார்க் கிட்ட இருக்கு. ஃப்ரீ டைம்ல செக் பண்ணி பாருங்க.